ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சாரி, நிறையவே கேப் விட்டுட்டேன். ஏன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு. ஸோ பேபிக்காக கொஞ்சம் டைம் ரொம்பவே ஒதுக்க வேண்டியதாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வீட்டில் நிறையவே ஃபங்க்ஷன்ஸ் வச்சுட்டாங்க. அது எல்லாமே அட்டன் பண்ணுற வேலையிலே நானும் இருந்துட்டேன். ஸோ அதனாலே என்னால் இந்த சேனல் பக்கம் போக முடியல. இந்த சேனல்னு இல்லை, இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் சேனல் இருக்குல்ல, அதில் சுத்தம் இதில் வர அளவுக்கு கூட அதில் போக முடியல. நானே அந்த சேனலை ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம், இதுலேயே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே இருக்கேன்னா ரொம்பவே செம்ம கோவமாக இருக்குது. ஏதாவது ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஆனால் குழந்த இருக்குது அப்படின்றதுனால வேண்டான்னு தோணுது. வீட்டில் இருந்த மாதிரி எதனா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது, நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம இந்த பாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நான் எதில் முடித்தேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் பார்ட் நான் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்ம சுகாவை ஜிம்மினோட அப்பா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருப்பார் இல்லையா. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் ஓவராலாக முடிஞ்சிருக்கும். ஜிம்மின் தன்னோட லவ்வை சொல்ல வர நேரம் பார்த்து நம்ம ஜிம்மினோட அப்பா இப்படி ஒரு வேலையை பார்த்து ஜிம்மினையும் சுகாவையும் பிரித்து ஜிம்மினை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருப்பாரு. நம்ம சுகா அதே இடத்துல நின்று ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாரு. நடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கும். அதோடு தான் அந்த பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இந்த பார்ட்குள்ளே போயிடலாம். இந்த பார்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு நான் பேர் வச்சுருக்கேன். நேம் தமிழினி. ஓகேவா? நேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் நம்ம சுகாவையும் நம்ம சுகாவோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ஜிம்மின் சுகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் காட்டுறாங்க. எல்லாருமே எங்கே உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னா, நம்ம ஜிம்மின் ஊரில் இருக்கிற அந்த பார்க்கில் தான் உட்காந்துட்ருக்காங்க. பயங்கரமாக பிளான் போட்டுட்ருக்காங்க, எப்படி நம்ம ஜிம்மினை பார்க்குறது, எப்படி நம்ம பேசுறது அப்படின்ட்டு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம ஜிம்மினையும் சுகாவையும் கோத்து விட்டாங்க அப்படின்றது நம்ம ஜிம்மினோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அதனாலேயே நம்ம டேவை சுத்தமாக நம்ம ஜிம்மினோட அப்பாவுக்கு இப்போ பிடிக்காம போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டே ஜிம்மினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருப்பாரு. ஆனால் நம்ம டேவை அப்படியே வீட்டு வாசல்லையே ஏதோ ஒரு புது ஆளை பார்க்குற மாதிரி நம்ம டேவை நிற்க வச்சு பயங்கரமாக திட்டி அமுச்சு விட்டுட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் என் பையன் பின்னாடி ஃப்ரெண்டு கிண்டுன்னு சுற்றுறானா அவ்வளோதாண்டா ஒன்று அப்படின்ட்டு நம்ம டேக்கா செம காண்டாயிட்டு இருக்கோம். போயா பூசணிக்கா மண்டையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நம்ம டே அங்கேருந்து வந்துட்டு இருப்பாரு. எவ்வளோ திமிருப்பாரு, என்னையே எப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட அப்பாவும் வீட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஜிம்மினோட அம்மா உள்ளே இருந்து தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த விஷயத்த நம்ம டே பார்க்கில் இருக்கிற தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி, என்ன பண்ணுறது, ஜிம்மினுக்கு ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது, நேரில் போய் பார்க்கலான்னு பார்த்தாலும் அந்த ஆள் விட மாட்டேங்கிறாரு, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோட எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க பாருங்க. அப்போ தான் நம்ம சுகாவுக்கு ஒரு ஐடியா வருது. நான் எப்படியாவது லாஸ்ட் டைம் நான் ஜிம்மினை போய் மீட் பண்ண மாதிரி உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்ல, இங்கே நம்ம கிம்மா சமகாண்டாயிரான், லூசு மாதிரி பேசாத, ஏற்கனவே ஒரு தடவை போய் தான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வரையும் அந்த ஆள் இழுத்து விட்டுருக்கான், இந்த முறை போனேன்னு வச்சுக்கோயேன் ஒன்று மட்டும் இல்லை எங்கள் எல்லாரையும் சேர்த்து இழுப்பான், அந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது, வேறு எதனா பிளான் இருந்தால் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பமாக இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். கரெக்டாக நம்ம சுகாவோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி சுகா பேசுகிறாரு. பேசுகிறோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. என்ன அப்படியா, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. என்னது இது, நம்ம இவன் வாழ்க்கையை பற்றி பேசினா இவன் நம்மளை நட்டாத்தில் விட்டுட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேலாம் பின்னாடியே வராங்க. டே என்னடா ஆச்சு சொல்கிறா அப்படின்ட்டு, நீ வா வா முதல்ல நீங்கள் எல்லாரும் வாங்க, முதல்ல ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வேகமாக கிளம்ப எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க எங்கே போய் நிற்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம ஜிம்மின் வீட்டு வாசலில் தான் நிற்கிறாங்க. அட பாவி, என்னடா நேராக இந்த வழியாகவே போயிடலான்னு ஒரு முடிவில் இருக்கியா, என்ன தாண்டா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேலாம் கேட்க, நம்ம சுகாவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்ததில்ல. ஆமாம், யார் கால் பண்ணா, நீ தான் சொல்லவே இல்லையே, அப்படியே சிட்டாக பறந்தீங்க ஓடியான்ட்டியா, என்ன ஆச்சு? ஐயோ, ஜிம்மினோட அம்மா கால் பண்ணியிருக்காங்கடா. என்ன ஜிம்மினோட அம்மாவா, அவ்வளோ அவசரமாக நீ கிளம்பி வந்தனா, டே ஜிம்மின் என்ன சூசைட் அட்டன் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பயங்கரமாக கத்த, அடிச்சு உன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜிம்மினோட அம்மா எதுக்கு கால் பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவங்க எதுக்கு கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஜிம்மினை பார்க்கறதுக்காக ஜிம்மினோடைய அப்பா இருக்கார்ல, அவர் ஃப்ரெண்டோடைய சன் வந்திருக்கான். ஆக்சுவலாக ஜிம்மினை அந்த பையனுக்கு கல்யாணம்
கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம ஜிம்மினோட அப்பாவுக்கு ரொம்ப ஆசையாகவே இருந்திருக்கும். ஸோ அந்த பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யாருக்குமே தெரியாமல் கிச்சனுக்குள்ளே அதுவும் டேபிள் கடியில் உட்காந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, சீக்கிரம் வந்து எதனா ஒன்று பண்ணுப்பா அப்படின்ட்டு. அதை கேட்டு தான் நம்ம சுகா பயங்கர ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து ஓடி வந்திருப்பாரு. கைஸ், பேக்ரவுண்டில் பயங்கரமாக சவுண்டு கேட்கும். ஏன்னா கீழே எங்கள் வீட்டில் ஒரு கோழி இருக்குங்க. ரொம்ப தலைவலியாக இருக்குது. என்றைக்குன்னா ஒரு நாள் அதை அடித்து சூப் வச்சு குடிச்சிடலான்னு இருக்கேன். அது கத்திக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை அந்த சவுண்டு கேட்டுதுன்னா அதை அப்படியே இது பண்ணிவிடுங்க, ஓகேவா? அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. சரி, இப்போ மறுபடியும் பேக் டு த ஸ்டோரி. ஆக்சுவலாக வந்து இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அந்த பையன் பார்க்க வந்திருக்கான், கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா அப்படின்ட்டு. அதை தாண்ட ஆன்ட்டி சொன்னாங்க அப்படின்னோடனே இவங்களுக்கோ பயங்கர கோவம் வந்தது. என்ன ஆள் இவர், அந்த பையனுக்கு பிடிக்கலன்னு சொல்லி இவர் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாறி மாறி நின்றுட்டு இருப்பாங்க பாருங்க. கரெக்டாக ஒரு ஆரன் சவுண்டு கேட்குது. என்னடா இது, நம்ம முன்னாடியே இப்படி ஒரு ஆரன் சவுண்டு கேட்குது, எவன்டா அது தைரியம் நமக்கு பின்னாடி நின்றுட்டு கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தா ஒரு கார் வந்து நின்றுட்டு இருக்கு. இவங்க நடு ரோட்டில் நிற்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்களை வந்து கிராஸ் பண்ணணும் அந்த காரு. அவங்களும் வந்து ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜேகேக்கா அப்படி தலைலாம் வலிக்குது. டே லூசு பையில இருடா நகர்த்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டா, டே நகர்ந்து தான் வாங்கலாண்டா, அவன் தான் கத்திக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா இவங்க நகர்ந்து வராங்க பாருங்க. இவங்களை தாண்டி நம்ம ஜிம்மின் வீட்டு வாசல்லையே கரெக்டாக அந்த கார் போய் வந்து ஸ்டாப் ஆகுது. ஐயோ, ஜிம்மின் வீட்டுக்கு வந்தவங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மரத்தில் நின்றுக்கிட்டு பக்கத்துலேயே. என்னன்னு பார்த்தா அந்த காருக்குள்ளே இருந்து 2 பேர் இறங்குறாங்க. அதாவது 2 கப்பிள்ஸ், கொஞ்சம் வயசானவங்க. அவங்க 2 பேரும் இறங்குறாங்க. என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ சீக்கிரம் நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆக போதா? நேற்று தான் நம்ம பையன் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டே போகிறாங்க. நம்ம சுகாவுக்கு புரிஞ்சிடுது, என்னது இவன் பையனுக்கு கல்யாணமா, அதுவும் இந்த வீட்டுக்குள்ளேயா? டே, இந்த ஆளோடைய பையனுக்கு தாண்டா ஜிம்முனை கட்டி வைக்கிறதுக்கு அவங்க அப்பா பிளான் பண்ணியிருக்கான், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவா இவங்க 2 பேரும் மடக்கி பிடிக்கலான்னு போவேன். கரெக்டாக நம்ம கேட்டே எல்லாருமே பிடிச்சிடுறாங்க. இப்போ மட்டும் நீ அவங்களை எதனா பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஜிம்மினோட அப்பாவுக்கு வந்து இன்னும் கோவம் வந்துடும். மறுபடியும் வேலை எங்களால் போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாதுடா, ஒரு 2 நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு நிற்க, இந்த பக்கம் வந்து நம்ம ஜோப்பும் கிம்மும் ஒரு பக்கம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சுகாவா கொஞ்சம் இருடா, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வந்து நம்ம சுகாவை கன்வின்ஸ் பண்ணாலும் நம்ம சுகாவுக்கு தெரியும் இல்லையா இவங்க எதுக்கு பண்ணுறாங்க. அதாவது கண்ணுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும்போது யார் தான் சும்மா இருப்பா? அவர் பயங்கரமாக காண்டா வராரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மினை காட்டுறாங்க. அவரா மேலே ரூமில் உட்காந்துக்கிறாரு, பெட்டு மேலே சும்மா அப்படியே நம்ம ஜப்பாங்கள் போட்டு உட்காரோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு செம்ம கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காரு. எதிர்த்தாப்பில் வந்து நம்ம ஜிம்மினோட அப்பா. அவரா கெஞ்சுறாரு, ஜிம்மன் நீங்கள் பாரு ஜிம்மன், அப்பா உனக்கு எது பண்ணாலும் நல்லதுக்கு தானே பண்ணுவேன், நீ என்ன அடிக்கடி சொல்லுவேன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே நீங்கள் தான்ப்பா, பெஸ்ட் ஃப்ரெண்டே நீங்கள் தான்ப்பான்ட்டு. அப்பா நான் சொல்கிறேன்ல கேளுடா சொல்லும், கீழே வா, அங்குள் ஆண்டியும் வந்திருக்காங்க, அவங்களோட சன் வேற வந்திருக்காரு, உனக்கு அந்த பையனை கண்டிப்பாக பிடிக்கும், ஒரு தடவை வந்து பாரு, அதுக்கவே நம்ம மற்றதெல்லாம் முடிவு பண்ணலாம், என் செல்லலாம் என் தங்கம்லாம் என் புஜ்ஜு குட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சுறாரு. ஜிம்முனா முறைச்சிட்டு உக்காந்துட்டு இருக்காரு. என் மனசில் யார் இருக்காருன்னு தெரிஞ்சும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புப்பா, என் ஃப்ரெண்டாக இருந்தால் உண்மையாக இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நீங்கள் என் ஃப்ரெண்டே கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக என் ரூம் விட்டு வெளில போகிறீங்களா, இல்லை நானே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னை நீங்கள் வந்து வற்புறுத்தி இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜிம்மின் ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கேன். இவரா பயங்கரமாக கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாரு. இங்கே பாரு ஜிம்மின், என்னை இந்த மாதிரி கெஞ்சி வைக்காத, நான் சொல்கிறத கேளு, உனக்கு சுகா செட் ஆக மாட்டான், அவன் நல்ல பையனே கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல சொல்ல நம்ம ஜிம்மினுக்கு கோபமாக வருது. இங்கே பாருங்கப்பா, நான் அப்பான்னு பார்க்குறேன், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன், ஒழுங்கு மரியாதை வெளில போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்த, இவரா வெளில போயிடுறாரு. என்ன அதுக்குள்ளே போயிட்டாரு, ஒன்றுமே சொல்லாமல், ஏதோ சரி இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பார் பாருங்க. போனவர் உள்ளே வந்து கையில் ஒரு பாய்சன் பாட்டிலை காட்டுவாரா, இப்போ நீ மட்டும் ஒழுங்காக அமைதியாக வந்து உட்காந்துட்டு வரல, நான் இதை முன்னாடி குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி குடிக்கவே போயிடுறாரு. இதை பார்க்குற ஜிம்மினுக்கோ பயங்கர ஷாக் ஆகிடுது. ஏப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் ஜிம்மினோட அம்மாவா அவங்களா, டே ஏன்டா அழுவுற, அந்த ஆள் குடிச்சா குடிக்கட்டும் உர்றா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தில்லாக பேசுகிறாங்க. ஏய் நடி நீ இப்படிலாம் பேசுகிற, என் பையன் பாரு எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான், நீயும் இருக்கியே அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்குள்ளே இப்போ வாக்குவாதம் நடக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் மனுஷன் நீலாம் பையனுக்கு பிடிக்கலன்னு சொல்லி வற்புறுத்தி வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பார்க்குறியே, நீலாம் ஒரு ஆளா, அதுக்கு நீ உயிரோடவே இருக்க தேவையில்லை, பரவாயில்ல போயா, நீ குடிக்கிறியா இல்லை நானே வாயில் ஊற்றி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்முனா அம்மா சும்மா இருங்கம்மா, அப்பா எதனா பண்ணாலும் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம ஜிம்மின் வந்து சரி நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், இப்போ என்ன அந்த பையன் முன்னாடி நான் வந்து உட்காரணும் அவ்வளோதானே, நான் வரேன், இந்த ட்ரெஸ் தானே நான் போட்டு வரேன், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் பாட்டில் என்கிட்ட கொடுங்க அப்படின்றாரு நம்ம ஜிம்மின். ஆஹா நான் தரமாட்டேன், நான் தந்ததுக்கப்புறம் நீ மறுபடியும் மனசு மாறிடுவேன், இது என்னோட கோட் பாக்கெட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட ஃபாதர்கிட்டே அது இருக்குது, சீக்கிரமா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போட்டுக்கிட்டு வா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போயிடுறாரு. உட்காந்து ஓன்னு அழுகுறாரு நம்ம ஜிம்முன்னு. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல, அந்த விஷப்பாட்டில் நான் குச்சிடலான்னு பார்க்குறேன், என் உயிரை எடுக்கிறாரே இவர் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் பயங்கரமாக வருத்தப்படுறாரு. இப்போதைக்கு நம்ம ஜிமினோட அம்மாவுக்கு புரிகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் வந்து மேரேஜ் டேட்லாம் இவங்க ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ ஜஸ்ட் நம்ம ஜிமினை வந்து பார்க்க வந்திருக்காங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினை பயங்கரமாக சமாதானப்படுத்தி, நீ இப்போதைக்கு கீழே வந்து உட்காந்துட்டு மேலே வந்துருச்சலும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமினை ஒரு பக்கம் அப்படியே கன்வின்ஸ் பண்ணி, அதாவது அவரோட மனசு கொஞ்சம் கஷ்டப்படாத மாதிரி பேசி ரெடி பண்ணி அவங்களே வந்து கூட்டிகிட்டு கீழே வராங்க. இந்த பக்கம் நம்ம சுகாவா, நோ நெவர், இதெல்லாம் நடக்கவே கூடாது. ஏன்னா அந்த வீட்டு விண்டோ வழியாக நம்ம இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. விண்டோக்கு உள்ளே வந்து இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது எல்லாமே தெரியுது அந்த ஹாலில். ஸோ நம்ம சுகாக்கா செம்ம காண்டாவது, என் ஜிமின் கண்டிப்பாக வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம கடுப்பில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்க. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஜிமின் கீழே இறங்கி வராரு. அவ்வளோ க்யூட்டாக அழகாக செம்ம சூப்பராக காஸ்டியூம் போட்டுக்கிட்டு அவ்வளோ அழகாக மேக்கப்லாம் பண்ணிட்டு ஜஸ்ட் லைட்டாக வந்து ஹேர் எல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு செம்ம அழகாக இருக்காரு. அதே இதோட வந்து கீழே நிற்க இதை பார்க்குற சுகாக்கா காண்டாயிடுது. டேய் நான் தாண்டா இவனை இந்த மாதிரி நிலைமையில பார்க்கணும், இவன் யாரா என்னை ஒடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் மேலே எகிரி குதிக்கிற அளவுக்கு நம்ம சுகா நகர இவங்க 4 பேரும் சேர்ந்து பிடிச்சி அப்படியே நம்ம சுகாவை பிடிச்சி உட்கார வச்சிடறாங்க. டேடி இந்த மாதிரிலாம் பண்ணாதரா, கொண்டாரு அமைதியாக இருறா, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம்டா, ஜிம்மின் இந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லைடா, என்னமோ நடந்திருக்கு இருடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரும் அப்படியே அதாவது இந்த பக்கம் நின்றுக்கிட்டே அங்கே நடக்கிற அந்த விஷுவலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து என்ன பேச்சுவார்த்தை நடக்குது இதெல்லாம் அவங்களுக்கு கேட்கல. ஆனால் உள்ளே என்னென்ன மூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம அதாவது இவங்க எல்லாருமே வெளில நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிம்முனுக்கா சுத்தமாக அதில் விருப்பமே இல்லை, ஆனால் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிடுறாங்க. இந்த பையனோட அப்பா அம்மாக்கா நம்ம அதாவது அவங்க வந்து ஜிம்முனை ஏற்கனவே அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் என்னோட செல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியா பக்கத்தில் நம்ம ஜிம்மின் பக்கத்தில் வந்து நிற்க நம்ம ஜிம்முனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு சைடு வந்து ஜிம்மினோட அப்பா வந்து ஜிம்மின் கையை பிடிச்சிருக்காரு, ஒழுங்கா நெல்லு சிரி அப்படின்ட்டு, இந்த ஆள் வேற என் உயிரை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினுக்கு பிடிக்காமையே அங்கே எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து நம்ம சுகா நல்லாவே ஃபீல் பண்ணுறாரு. அவனுக்கு பிடிக்கவே இல்லைடா, ஆனால் பாடுறா அவங்க அப்பனை, டே நான் இன்னொரு முறை ஜெயிலுக்கு போக தான் போகிறேன், அது எனக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த ஆளு கொண்டுட்டு போயிடறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க பேசிகிட்டு இருக்க. டே நீ வேற சும்மாடுறா, ஜிம்மின் கூட சந்தோஷமாக வாழ்கிறத பார்ப்பியா இல்லை அந்த ஆளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறத பார்ப்பியா, இருடா நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் பார்த்துக்கலாம் இரு அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கமா அந்த ஆண்டியாக வந்து நின்று பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. என் பையனை பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பையனோட பேர் கின் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த பையனை வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஜியோவோட பார்ட்னர் பேர் கிம், இந்த பையன் பேர் வந்து கின், ஓகேவா? ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம், நான் அதை சொல்லும் போது கொஞ்சம் கிளியராகவே நான் சொல்லிடுறேன். இப்போ கின் வந்து நம்ம ஜிம்முனை பார்த்தோன்னே உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காகவே வந்து அவன் சொல்லிடுறான். இதை கேட்ட ஜிம்முனா என்னையுமோ பொசுக்குன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் பயங்கர குழப்பத்தோடு இருக்க. இது போதாதுன்ட்டு நம்ம கின்னோட அப்பா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லிடுறாருன்னா நம்ம ஜிம்மின் கிட்ட உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா சொல்லுப்பா அப்படின்ட்டு வர கேட்குறாரு. நம்ம ஜிம்முனுக்கு தான் பிடிக்கவே இல்லையா, பிடிச்சா தானே ஆமாம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும், பிடிக்காம எப்படி சொல்ல முடியும், அவரா திருன்னு முழிக்கிறாரு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த பதில் அவரோட வாயிலிருந்து வர பார்க்குது. ஆனால் அவரோட அப்பாவா பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காரு. அவர் வேறு கீழே குடிஞ்சு அந்த கோட் பாக்கெட்டில் இருக்கிற அந்த பாய்சன் பாட்டிலை வேற காட்டுறாரு. இந்த பாரு நீ வேணான்னு சொன்னு வச்சுக்கோ, எடுத்து குடிச்சிருவேன் அப்படின்ட்டு பார்க்குறாரு. இந்த பக்கம் வந்து நம்ம ஜிம்மினோட அம்மாவா, ஆக்சுவலாக என்னோட பையன் வந்து ரொம்ப கூச்சப்படுவான், அவன் இந்த பதிலில் அவ்வளோ பப்ளிக்காக சொல்ல மாட்டான், நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அவன்கிட்ட பேசிட்டு நான் ஒரு 2 டேஸில் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேனே அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அவங்களும் வந்து என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தானே கேட்குறோம், அதுக்கு என்ன அப்படின்ட்டு. அதாவது இந்த ஒரு கான்வர்சேஷன் எப்படி போகுதுன்னா, ஒருவேளை இந்த பையனுக்கு பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி கரெக்டாக வர நேரம் பார்த்து நம்ம ஜிம்மினோட அப்பா என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை அப்படிலாம் இல்லை, என் பையனுக்கு பிடிக்காமலாம் இல்லை, இது வரைக்கும் கின்ன அவன் பார்த்தது கூட இல்லையா, சடனாக ஒரு பையனை நிற்க வச்சு இவன் தான் உன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டஃப்பாக தானே இருக்கும். நம்ம வேணால் ஒன்று பண்ணலாம், ஒரு 2 டேஸ் வந்து அவங்க எங்கன்னா கொஞ்சம் வெளியில் போயிட்டு கொஞ்சம் சும்மா ஒரு டேட் மாதிரி போயிட்டு வரட்டும், அவங்களுக்குள்ள கண்டிப்பாக பிடிச்சிரும், அதுக்கப்புறமேட்டு வேணால் நம்ம என்கேஜ்மெண்ட் டேட் மேரேஜ் டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எந்த ஆள் ஒரு போட. இதை கேட்ட உடனே நம்ம ஜிம்முனுக்கா அடா பாவி இவ்வளோ பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. ஜிம்மினோட அம்மாவுக்கும் வந்து இது ஓகேன்னு தோணுது. இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னுறாங்க. ஜிம்முனுக்கா பயங்கர ஷாக் ஆகிடுது, என்ன இந்த அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமா பயங்கரமாக கோவப்பட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். கோவத்தையும் காட்ட முடியல, வெறுப்பையும் காட்ட முடியல, நடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனசு ஃபுல்லாக நம்ம சுகாவே நினச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அதாவது ஒரு சீனில் வந்து அந்த கின் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட ஃபேஸை பார்க்கும்போது நம்ம சுகா அங்கே உட்காந்துட்டு இருக்க மாதிரியும், சுகாவுக்கு முன்னாடி இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஜிம்மு
நின்றுட்டு இருக்க மாதிரியும் தான் இருக்குது. அதை வந்து அவர் அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப கவலையில் நின்றுட்டு இருக்காரு. இப்போ இங்கே அப்படியே இந்த ஒரு பேச்சுவார்த்தைலாம் போகுது. சரி, ஓகே ஓகே, அப்போ நான் ஒரு நாள் என்னோட சன்னை வந்து அமுச்சு வைக்கிறேன், அவங்க 2 பேரும் வெளியில் போயிட்டு வரட்டும், அதுவும் கரெக்டு தான், பழகி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் நேரத்துலேயே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பி வெளியில் போகவும் நம்ம சுகா வந்து செம்ம காண்டாயிடுறாரு. தோ வராம்பாரு, இவன் தானே என் ஜிம்முனை கட்டிக்கிறதுக்கு இவன் இருக்கானா, இவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்ட காலரை பிடிச்சி நான் கேட்காம விட மாட்டேன்டான்ட்டு போவேன். அப்படியே அந்த தெருவாண்டு பக்கத்தில் ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது, நம்ம ஜிம்மின் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒட்டி அந்த சந்துக்குள்ளே இழுத்துன்னு போயிடுறாங்க. காரியத்தையே கெடுத்துறாதரா, வேண்டாம் சொல்கிறது கேளு, இப்போ மட்டும் நீ எதனா ஒரு தப்பு பண்ணி அவங்க அப்பா உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சான்னு வச்சுக்கோயேன், உன்னை வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே அவங்க அப்பனை பற்றி உனக்கு தெரியும்ல, சாயந்தரமே கல்யாணத்தை முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும் பண்ணுறான், அதுக்கப்புறம் ஜிம்மின் வாழ்க்கை ஃபுல்லாக உனக்கு கிடைக்க மாட்டான், சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சொல்ல நம்ம சுகாக்கும் ஓரளவுக்கு புரியுது. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான், அந்த ஆள் அதெல்லாம் பண்ணுறது தான், இப்போ எப்படி நான் என் ஜிம்மினை பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்கவே இருக்காங்க ஆண்டி, கவலையே படாத, நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம், ஏதாவது ஒரு பிளான் அவங்க ஆல்ரெடி உள்ள எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டு இவங்க வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பசங்க வெளியில் நிற்கிறது வந்து நம்ம ஜிம்மினோட அம்மாவுக்கு வந்து நல்லாவே தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜிம்மினை வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. என்ன ஜிம்மின் ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜிம்மினோட அப்பா வராரு. அவர் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, அந்த பையன் எப்போ உன்னை வெளில கூப்பிட்டு போகிறானோ அப்போ நீ போயிட்டு வரணும், அவன்கிட்ட உன்னோட லவ்வை பற்றியோ சுகாவை பற்றியோ எதுவும் சொல்லக்கூடாது, போயிட்டு வந்துட்டு எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு நீ அவன்கிட்டயே சொல்லணும், புரியுதா, இல்லைன்னு வச்சுக்கோயேன் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நம்ம ஜிம்முனை மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஜிம்முனுக்கா ஒன்றுமே புரியல, என்னம்மா இது அப்பா இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஜிம்முனோட அம்மா அசால்ட்டாக சொல்லிடுறாங்க, அந்த ஆளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணு, இப்போதைக்கு நீ எதையோ யோசிக்காத, கவலைப்படாத, சுகா கண்டிப்பாக உனக்காக வருவான், ஆல்ரெடி அவன் வீட்டுக்கு வெளியில் தான் நின்றுட்டு இருக்கான், நான் அப்போவே பார்த்துட்டேன், இப்போ நான் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன், நீ இங்கேருந்து உன் அப்பாவை டைவர்ட் பண்ணு, ஓகேவா அப்படின்னு சொல்லிவிடும். என்னம்மா பேச போகிறீங்க, நான் முதல்ல அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நாங்கள் ஒரு பிளான் போட்டு வரோம்டா, அதை போட்டுட்டு வந்துட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன், புரியுதா, நான் சொல்கிறத மட்டும் நீ எக்ஸிக்யூட் பண்ணால் போதும், தைரியமாக இரு, அம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை வந்து முடிஞ்ச வரைக்கும், அதாவது அப்பா வந்து கைவிட்டாலும் அம்மா நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அப்படியே வெளில வராங்க. அவர் ஃபஸ்ட்டு அவங்க வந்த உடனே ஹாலில் வந்து அவங்க ஒரு ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு அப்படின்னு தான் பார்க்குறாங்க. பார்த்தா அவர் வந்து ரூம்குள்ளே இருக்காரு. ஓகே, இந்த ஆள் உள்ளே இருக்காரா, சரி இப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமாக டோர் ஓப்பன் பண்ணி அதை கரெக்டாக க்ளோஸும் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வராரு. பேக் சைடு கேட்டு ரொம்ப சின்ன கேட்டு தான் அது, அந்த பக்கம் வந்தால் இந்த ஸ்ட்ரீட்டோடைய என்ட்ரன்ஸ், அதாவது இன்னொரு பாதி அந்த ஸ்ட்ரீட் இருக்குது, அது வழியாக உள்ளே வராங்க. வந்து பார்த்தா அந்த மரத்துக்கல்ல நம்ம சுகா உட்காந்துக்கிறாரு, இவங்க 4 பேர் சுற்றி உட்காந்துக்கிறாங்க, காரியத்துக்கு எத்துறாதரா அப்படின்ட்டு. கரெக்டாக இவங்களும் வராங்க, சுகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. ஆண்டி வந்துட்டீங்களா, நீ எங்கே நீங்கள் வர மாட்டீங்களோன்னு நினச்சேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. என்ன ஆண்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்போ தான் வந்தீங்க, அதுக்குள்ளே இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாரு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எல்லாரும் கேட்குறாங்க. ஆமாப்பா எனக்கும் தெரியாது, நான் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நீ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்வீட்ஸ்லாம் நான் போய் வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டுதான்ப்பா இந்த மாதிரி அவங்க வராங்கன்னு சொன்னார். அப்போது ஜிம்முன்னு எதுவுமே சொல்லியா, ஜிம்முனுக்கு சம்மந்தமாயுது அப்படின்னு சொல்லி நம்ம சுகா கேட்க, இவங்களா அடப்பாவி அட பைத்தியக்காரா லூசு மாதிரி பேசாதரா, அது எப்படா ஜிம்முன்னு ஓகே சொல்லுவான், எவ்வளோ பெரிய ரகலையாக நடந்தது தெரியுமா. ஃபைனலாக ஜிம்முனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஜிம்முனோட அப்பா நான் பாய்சன் குடிச்சிருவேன்னு சொல்லி ஏமாற்றி ஜிம்முனை வந்து எல்லாத்துக்குமே ஒத்துக்க வச்சுருக்காரு. இப்போதைக்கு தற்காலிகமாக ஜிம்முன் அந்த இடத்துல லாக் ஆகிருக்கான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் மற்றபடி அவன் உன்னை தாண்டா நினச்சிட்டு இருக்கான், நீ வருவேன்ட்டு தான் அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான், நான் வரணுன்னு தான் இருந்தேன், எங்கே இவனுங்க தான் என்னை விடவே இல்லை, நீ வராததும் நல்லது தான். அந்த பர்சன் வந்துட்டு போனாங்க பார்த்தியா, அவங்க ரொம்ப பயங்கரமான ஆளுங்க, மொத்த கவர்மெண்ட்டும் அவங்க கையில் தான் இருக்குது, நீ வராமல் இருந்தது ரொம்ப நல்லது, நீ வந்திருந்தனா பெரிய பிரச்சனையாக இருக்கும், அதுக்கப்புறம் ஜிம்முன்னு அவங்க வாழ்க்கையில் நீ பார்த்துருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப இறங்கி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போது அதெல்லாம் விடு, நம்ம அதெல்லாம் பேச வேணாம். இப்போதைக்கு ஜிம்முனோட அப்பா வந்து ஜிம்முனுக்கும் அந்த கிண்டுக்கும் ஒரு டேட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. என்னது டேட்டா, ஐயோ ஆண்டி நாங்களே இது வரைக்கும் என்ன ஆண்டி நீங்கள் அப்படின்ட்டு நம்ம சுகா புலம்ப, இங்கே பாருடா என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு சரின்னு சொன்னால் தான் என் வீட்டுக்காரன் சும்மா இருப்பான், இல்லைன்னா அவன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான்,
அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. போகிற போக்கில் பார்த்தா பெரிய கட்டை எடுத்து அந்த ஆள் மண்டையை அடிச்சு பைத்தியக்காரன்னு சொல்லி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு நானும் என் பையனை நிம்மதியாக இருக்கலாமான்னு தோணுது. பயங்கரமாக இருக்கிறாரு. அவர் பேசுறதே கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் பேசுறதா எல்லாம் கரெக்டுன்றாரு. நான் எது வாயை திறந்தாலும் சண்டை தான் நடக்குது. இப்போ தான் அவருக்கு தெரியாமல் தான் நான் ஜிம்முன்னு பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே பாரு, உன்னோட நம்பர் என்கிட்ட இருக்குது. நம்ம மறைமுகமாக காண்டாக்ட்லேயே இருப்போம். நானாக ஃபோன் பண்ணாமல் மெசேஜ் பண்ணாமல் நீ எனக்கு கால் பண்ணக்கூடாது, ஓகேவா? மெசேஜோ காலோ எதுவும் பண்ணாத. என்கிட்டேருந்து உனக்கு கால் வந்தால் மட்டும் நீ அட்டன் பண்ணு. அதுவும் அட்டன் பண்ண உடனே நீ பேசுறாத. ஆப்போசிட்டில் நான் தான் பேசுகிறேன்னா அப்படின்ட்டு என் வாய்ஸை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீ பேசு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை சொல்லிவிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்றைக்கு அவங்க வெளியில் போகிறாங்கன்றதை இன்னும் இந்த சபையில் பேசலை. அவங்க எப்போன்ட்டு கன்ஃபார்மாக முடிவு பண்ணிட்டு சொல்லும் போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றதை நம்ம பொறுமையாக யோசிக்கலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத சுகா. ஜிம்மின் உன்னையே தான் நினச்சிட்டு இருக்கான். எதுக்கும் வருத்தப்படாத. நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, ஏதாவது ஒன்று பண்ணி இந்த மேரேஜை இதுக்கப்புறம் நடக்க விடாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு சரி சரி ரொம்ப டைம் ஆகுது, இப்போதைக்கு இதுதான் நம்மளோட பிளானு. எதுவாக இருந்தாலும் நானாக பண்ணாமல் நீ எனக்கு ஃபோன் பண்ணுறாத. ஜிம்மினுக்கு கால்கள் எதுவும் பண்ணாத. ஏன்னா ஜிம்மினோட ஃபோன் ஃபுல்லாகவே அவர்கிட்ட தான் இருக்குது. நான் போயிட்டு அவர் இல்லாத நேரத்தில் என் ஃபோன்லேருந்து நான் ஜிம்மினுக்கு கால் பண்ணி உனக்கு கொடுக்குறேன், சரியா? நீ பேசு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. ஆண்டி ஒரு இதோட நம்ம ஜிம்முனை பார்த்து பேசணும் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, நானும் உள்ளே வரேன் ஆண்டி. டே ஏன்டா நீ இப்போ தானே ஸ்டேஷன் வரையும் போயிட்டு வந்தேன் இந்த பிரச்சனைக்கு, இப்போ வீட்டுக்குள்ளே உன்னை கூப்பிட்டு போனேன், உனக்கு பதிலாக என்ன கம்பி என்ன விட்டுருவாரு என் வீட்டுக்காரு. நீ கவலைப்படாதரா, நான் தான் சொல்கிறேன்ல, அவர் இல்லாத நேரம் பார்த்து நான் ஃபோன் பண்ணி தரேன், நீ ஜிம்மன் கிட்ட பேசு, இப்போதைக்கு என்னை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சுகாக்கா நம்ம ஜிம்மனை பார்க்காம ஜிம்மன் கிட்ட எதுவும் பேசாமல் இங்கேருந்து போகிறதுக்கு சுத்தமாக மனசே வரல. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஜிம்மின் தான் ஃபுல்லாக ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்காரு. அங்கே பார்த்தா நம்ம ஜிம்மின் பக்கத்தில் ஜிம்மினோட அப்பா இருக்காரு. எங்கடா உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க என்ன பாத்ரூமில் இருப்பாங்க, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே சமாளிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அவங்க உள்ளே வந்துடுறாங்க, வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுறாங்க. இங்கே பாரு, என்கிட்ட மறைக்காத, உங்கள் அம்மா இங்கே ஒரு 10 நிமிஷம் இல்லைனா கூட அவள் பெரிய பிளான் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஒழுங்காக சொல்லு, எங்கே அவள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிரட்டிகிட்டு இருக்க. நான் தான் சொல்கிறேன்லப்பா, அவங்க இங்கே இல்லை, எனக்கு தெரியாது, நான் அவங்க கீழே வந்துட்டாங்க, அவங்க ரூமில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மன் இங்கே சமாளிச்சிட்டு இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச வர கரெக்டாக நம்ம ஜிம்மனோட அம்மா வாய்ஸ் கேட்குது, எதுக்கு இப்போ என் பையனை மிரட்டுறீங்க அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இதோட இந்த பார்ட் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.